நியூமராலஜி 16 ரகசிய நம்பர் 21. இங்க பாம்பு வருது, இங்க நாய் வருது. இதுல மாற்று கருத்து நம்ம ஏதாவது நம்பரை மாத்தி விட்டால் இந்த நம்பர் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மர்மங்களை தேதி கொடுத்து இப்படி ஒரு நம்பர் வந்துட்டால் ஆரம்ப நம்பர் நல்லா இருக்கு, மாசம் நல்லா இருக்கு, தேதியும் நல்லா இருக்கு, கூட்டு நம்பர் நல்லா இருக்கு, பிரமிடு நம்பர் நல்லா இருக்கு. இது ஒரு அற்புதமான நம்பர். இந்த மாதிரி ஒரு சரியான நம்பரு அவங்களுக்கு ஒரு மர்மங்களை தேடி பண்ணி ஒரு கோயில வச்சு, சிவாலயம், அம்மையப்பன் கோயில், சிவன் பார்வதி உள்ள முருகர் ஜோடியா இருப்பாரு, அவருக்கு முருகர் கோயில வச்சு பண்ணலாம். அடுத்து கிருஷ்ணர் லட்சுமி பெருமாள் கோயில வச்சு நம்ம தாலி கட்டிக்கலாம். உங்க குலதெய்வ கோயில வச்சு பண்ணிக்கலாம். 26/9/1999 நியூமராலஜி நம்பர் 45, பிரமிடு நம்பர் 67. இது ஒரு பெண் ஜாதகம். விருச்சிக லக்கணம். லக்கணத்திலே செவ்வாய். தன்னம்பிக்கை நல்லா இருக்கு. 2 குடைவன் 6க்கு போயாச்சு. 2 5 குடைவன். 2 குடும்பம் அமைய லேட் ஆகுது. 5 குழந்தை பாக்கியம். இது ரெண்டும் போய் 6ஆம் இடத்துல கோந்துக்கிடுது. 7ஆம் அதிபதி சுக்கிரன். 7 குடைவன் 10ல் இருக்கிறார். அப்ப 7ஆம் அதிபதி மறையல. 7 குடைவன் 8க்கு போயாச்சு. இங்க 7 குடைவன் 6க்கு போயாச்சு. இதுல நட்பு கம்மியா காட்டுது. இந்த பொண்ணுக்கு அப்படி இல்ல. லக்கணத்துல செவ்வாய் இருக்கு, 7ஆம் அதிபதி மறையல, 7 குடைவன் 10லே இருக்கிறார். ஒரு கல்யாணத்துக்கு நம்ம மெயினா பாக்குறது என்ன பார்க்கறோம்? குடும்பம் நல்லா இருக்கா, குடும்பத்தை பாக்குறோம். குழந்தை சீக்கிரம் கிடைக்கா, குழந்தை இருக்கான்னு பாக்குறோம். 4 குடையன் சுகமா வாழ்றாங்களா, 4 குடைவன் 3 4 குடைவன் நீசம் பெறாரு 6ல போய். அப்ப இது சார்ந்த கவலை இருக்கும். 5 குடைவன் மறைந்தால் குழந்தை லேட்டு. 2 5 குடையன் மறைஞ்சிருக்கு, குடும்ப அமைய லேட் ஆகுது, குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது. இங்க 7 குடைவன் நல்லா இருக்கு. இவங்க வரும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. என் பிள்ளைக்கு 7 குடைவெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஏன் லேட் ஆகுது அப்படின்னு தேடுறீங்க. உங்களுக்கு குடும்பஸ்தானத்திற்கு 6க்கு போயாச்சு. 5 குடைவனும் மறைஞ்சு கிடக்கு. இப்படி இருக்கையில நம்ம கல்யாண பொருத்தத்துக்கு 7 குடையில மட்டும் பார்க்க கூடாது. 7ஆம் அதிபதி நல்லா இருக்கு, ஏன் லேட் ஆகுது. இது போக நிறைய பேர் முடக்க ராசியெல்லாம் இருக்கு, அதை வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் ஓவரா செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. விருச்சிக லக்கணத்துக்கு முடக்கு வீடு 3ஆம் வீடு மகரம் வருது. இது மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு முடக்கு வீடு எல்லாம் இருக்கு. அதை சார்ந்தெல்லாம் உங்களுக்கு பல ஜோதிட குருமார்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம இந்த முடக்கத்தை பத்தி எல்லாம் பேசல. இது ஜென்ரலாவே இந்த லக்கணத்துக்கு என்னென்ன இருக்குன்னு சாட்டா சொல்லி நம்ம நம்பர் ரீதியாவே இதுக்கு எல்லாருமே சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க. நம்ம இதை சாட்டா சொல்லிட்டு உங்களுக்கு நம்பர் ரீதியா கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த லக்கணத்துக்கு லக்கணத்துல செவ்வாய் சொந்த வீட்டுல இருக்கு, தன்னம்பிக்கை நல்லா இருக்கும், பாடி ஹீட் இருக்கு, குடும்பம் அமையறதுக்கு 5 குடையும் 6க்கு போயிடுச்சு. அதனால குடும்ப மையம், குழந்தை கிடைக்கும் லேட் ஆகிறது. 3ஆம் இடத்துல கேது இருக்கனால ஒரு செயல இறங்கி மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ் வாங்கிடுவாங்க. கேது 3ஆம் இடத்துல இருக்கனால ஒரு தைரிய குறைவு. 3 4 குடைவன் 6ல் மறைகிறது. தாயோட நட்பு கம்மி. சுகம், வண்டி, வாகனம் வாங்குறதுக்கு ரொம்ப ஏக்கத்துல இருப்பாங்க. 4 குடைவன் 6க்கு போயாச்சு. அதனால அது சார்ந்த கவலை. 7 குடைவன் நன்றாகவே இருக்கிறது. அதனால திருமண தடை இதுல இல்ல. 8 குடைவன் புதன் 11ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் ஆயுள் ஸ்தானத்தை பாக்குறாப்புல, சனி பகவானும் ஆயுள் ஸ்தானத்தை பாக்குறாப்புல. அதனால ஆயுள் விருத்தி எல்லாம் உண்டு.